அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லையும் நல்ல ஒரு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்லேயே ரெடி பண்ணிடலாம். நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக நீங்கள் வந்து இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்களேன். வீட்டில் எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இந்த சிக்கன் கிரேவி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த சிக்கன் கிரேவி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அதே மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்றேன். அதோடைய ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றுருங்க. அதோட பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் வந்து நான் அப்புறமா சேர்த்துக்கிறேன். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ½ அன் ஹவர் இல்லாட்டி ஒரு 1 ஹவர் நீங்கள் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்களேன். அந்த சிக்கனில் அவ்வளோது எல்லாமே மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் புளிப்பு காரத்தோடு இருக்கும். இந்த சமயத்தில் தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். கூடுதலாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து ஒரு 4 வெங்காயம் இருக்கும், நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வந்து இந்த வெங்காயத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். நமக்கு இந்த சிக்கனுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த வெங்காயம் தாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா வெங்காயத்தை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துணும். அதே சமயம் நீங்கள் வந்து கருக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வந்து இறக்கிடலாம். இறக்கி நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடைய ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. நம்ம வந்து உடச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அதே பேனில் திரும்ப வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரியட்டும். இப்போ வந்து ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தது அதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு 50% கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிடலாம். இப்போ அதோடைய ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்துக்க போகிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் பொரிச்சு போட்டு நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம நிறைய வெரைட்டியிலே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து சிக்கன் கிரேவிலாம் நிறைய செஞ்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து சிக்கனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வந்து வதக்கி விட்டுறேன். கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 3/4 கிலோக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எடுத்து நம்ம இந்த வெங்காய பேஸ்ட் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தாங்க நான் வந்து அந்த சிக்கன் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், நல்லா அதை பார்த்துருக்கேன். இப்போ அதை எடுத்து நம்ம இதோட சேர்த்துட போகிறோம். நல்லா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த சிக்கன் சூப்பராக இருக்குங்க. எடுத்து எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சமாக மட்டும் நம்ம சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும், இருந்தாலும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துகிட போகிறோங்க. ஒரு ரசம் சாம்பாருக்கெலாம் சொல்லவே தேவையில்லைங்க, அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டும் செஞ்சுட்டு ஒரு மிளகு ரசம் இல்லாட்டி தக்காளி ரசம் ஏதாவது ஒன்று வச்சுருங்களேன், எல்லா சாப்பாடும் காலி ஆகிடும். பாருங்கள், மூடி வச்சுறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். செம கம்மன்னு வாசனை வரும். ஒரு சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் கிரேவி பதத்தோடு நீங்கள் வந்து இறக்கிட்டிங்கனாக்கா அப்படியே சாப்பாட்டில் கூட சூடான சாதத்தோடு நம்ம வந்து போட்டு இறக்கி சாப்பிட்லாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.